ரிஷப் ஆல் டைம் பாஸ் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நிறையா காமெடிலாம் போட்டுட்ருக்கேன். இருப்பினும் இப்போ ஒரு சமைக்கிறது எடுக்க போகிறேன். அதை நான் சமைக்க போகிறேன். மட்டன் கறி. நல்லா அலசணும். என்ன நான் பண்ணுறேன், பொம்பளை அது பண்ணாது எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியாது. இருந்தாலும் நமக்கு ஒரு இதாக இருக்கும்ல, அதனால் வேலைக்கு 4 தடவை அலசி பண்ணுவோம். நல்லா அலசிட்டேன். அடுத்து காய்கறி நிறுத்துறது, இதை வேக வைக்கிறது. வாங்க. முதல்ல பூண்டு உரிச்சிது. பூண்டு அரிஞ்சாச்சு, வெங்காயம் அரிஞ்சது. தக்காளி அரிஞ்சிக்குவோம். இஞ்சி செதுக்கி போடணும். இஞ்சி போடணும்ல, நேராப்புல தோலை சீக்கி போடுவோம். ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு கறியோட வேக போடணும்னு சொன்னல, இல்லை உருளைக்கிழங்கு எடுத்து போட்டு அலசிட்டு ஜாரில் இஞ்சி பூண்டையும் போட்டு அரைச்சி இஞ்சி பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அதை ரெடி பண்ணுவோம் வாங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணும். இந்த அரைச்சிருக்கா, இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்ப இந்த அரைச்ச பேஸ்ட இந்த குக்கர்ல போடும். இப்ப கறியை போடணும். போட்டாச்சு, பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு குக்கர்ல. இப்ப அந்த உருளைக்கிழங்கு, தக்காளி பழம், அரிஞ்ச வெங்காயம், பூண்டெல்லாம் போடணும். உருளைக்கிழங்கு, தக்காளி பழம், வெங்காயம், பூண்டு அரிஞ்சது. இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுறேன். ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போடணும். ஒரு விஷயம், கூட போட்டாலும் நல்லா இருக்காது, குறைச்சி போட்டால் கூட நம்ம அது கட்டிக்கலாம். தேவையான அளவு போட்டுருக்கேன். வேண்டியதுதான், அவ்வளோதான். நீ மூடி போட்டு இதை வேக வைக்க வேண்டியதான். கரெக்டாக 5வது விசிலுக்கு எடுக்கணும். சரியா? ரைட். தேங்காய் திருகணும். தேங்காய் திருகு. இப்போ விசில் வந்துருச்சா? இந்த நிலம் வந்து தேங்காய் திருவி வச்சு, தேங்காய் திருவி வச்சாச்சு. இப்போ காய்கறி நறுக்கணும். பிளாக் கொட்டை ரொம்ப போட வேண்டியதெல்லாம் ஒரு 4-5
அதனால லாக்குட்டை ரெடி பண்ணியாச்சு. இது கொதிச்சுட்டு இருக்கிறதுல காயை அள்ளி போட வேண்டியதான். நல்லா கொதிச்சிருச்சு. காயெல்லாம் அள்ளி போட்டாச்சா? இந்த மிளகாத்தூள் போடுறேன். இது மிளகாத்தூள். இது மல்லி, அதாவது தனியாத்தூள். மஞ்சத்தூள். ஏற்கனவே உப்பு போட்டிருந்தேன், இப்போ காய்கறி போடல. இப்போ காய்கறி போட்டுரும்ல, காய்கறிக்கு உப்பு வேணும்ல, அதுக்காண்டி காய்கறிக்கு வந்து உப்பு. இனி இதுல தேங்காய் அரைச்சி ஊத்துறதுதான் பாக்கி. தாளிக்கணும். இப்போதைக்கு இது வேகட்டும். காய்கறிலாம் வந்துருச்சு. இப்போ இந்த தாளிச்சு ஊற்றணும். இப்போ இதில் கடை போட்டாச்சு. இப்போ அதை பற்ற வைக்கிறேன். வச்சாச்சு. காய்ஞ்சோடனே எண்ணெய் ஊற்றணும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. இந்த தாளிக்கிற பொருளை போட வேண்டியதான். இதில் இந்த இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் கசகசா எல்லாமே இதில் இருக்கு. இது போட்டதுக்கு மேல கருவேப்பிலை, போட்டாச்சு. இப்ப இதை எடுத்து அந்த குழம்புல ஊற்றணும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். தாளிச்சு ஊத்தியாச்சு. இப்ப மட்டன் குழம்பு ரெடி. இனி சாப்பிட வேண்டியதுதான். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட போறோம். சேர்ந்து இன்னைக்கு நானும் சாப்பிட. ஆமா, திடீர்னு வந்தேன். அதனால அண்ணன் கறி குழம்பு வச்சிருக்காரு. சாப்பிடுறேன். ரொம்ப அருமான. ஆமா, சாப்பிட்டுருக்கல. அக்கா சமையலோட செம்ம சூப்பர். அப்படியா? இரு, நான் சாப்பிட்டு பார்த்துறேன். இந்த மாதிரி மட்டன் குழம்பு சாப்பிட்டதே இல்லை. அப்படியா? எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அப்படியா? சூப்பரா இருக்கு குழம்பு. நண்பன் பாராட்டு மட்டும் இல்ல, நான் சாப்பிட்டு பார்த்தேன். அருமையாச்சு நிறைய குழம்பு. இதே மாதிரி எல்லாருமே சூப்பரா வச்சு சாப்பிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்கணும்னா ரிசப்ப ஆல் டைம் பாஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நிறைய காமெடி இனிமேல் நிறைய நிகழ்ச்சிகள் இனிமேல் நான் நிறைய போடுவேன். எல்லாம் பார்த்து எனக்கு வாழ்த்து சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரிசப் ஆல் டைம் பாஸ்.